नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानं तिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपेक कांता राधा कांता नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशरी गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवी सरस्वती व्यासं ततो जयम् उदीरये। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजात्यं वाक्पटुत्वं च श्री हनुमत्स्मरणे भवेत्। हरे कृष्णा दंडवत प्रणाम प्रभु। हरे कृष्णा दंडवत। पंचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः। ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கிருஷ்ண லீலா அமிர்த கதா, இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ் கிரேஸ் நம்ம பிரபு வந்திருக்கிறாங்க. பிரபுவோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் கிரேஸ் ஏகாத்மா மாதவதாஸ் பிரபு. பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஸ் ஹோலினஸ் திரு ஜெயபதக சுவாமி மகாராஜோடைய டிசைபிள். ஆல்சோ பிரபுவோடைய வந்து பாத்தீங்கன்னா இஸ் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அவர் வந்து இப்போ எஸ்பில வந்து சேவை செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பீக்கர். இன்னைக்கு பிரபு வந்து இன்னைக்கு பிரம்ம விமோக லீலாவை வந்து அந்த கதையை வந்து நம்ம கூட ஷேர் பண்றாங்க. ஆஃப்டர் கிளாஸ் எதுவும் கேள்வி தான் நீங்க ஆஃப்டர் கிளாஸ் கேட்கலாம். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா தண்ட பண்ணலாம் பிரபு. பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா தண்டவத் பிரணாம். எல்லாம் கிளியரா கேக்குதா பிரபு? சவுண்ட் நல்லா இருக்கா? ஓகே ப்ரோ, எல்லாம் கிளியர் ப்ரோ. எல்லாம் கிளியரா? எஸ். நேத்து என்ன லீல பேசுனீங்க நேத்துலாம்? நேத்து வந்து இஸ் கிரேஸ் கிரிதரி பிரபு ஃப்ரம் இஸ்கான் ஸ்ரீரங்கம். அவர் வந்து பகவான் வந்து பிறக்கிறது இல்ல, ஆனா ஏன் பிறக்கிறாரு, வாட் த ரீசன், அதை பத்தி பேசினாரு பிரபு. அப்ப நேரா நான் ஜம்ப் பண்ணி 5 இயர்ஸ்க்கு போயிடுறேன். பரவாயில்ல? ஓகே, கேன் பிரபு. ஓகேனா? சோ பிரம்ம விமோகன லீலா, இந்த லீலை வந்து ஸ்ரீமத் பாகவதம்ல கேந்தோ 10வது கேந்தோ தசமஸ்கந்தத்துல வரும். தசமஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம், 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம். அந்த 3 அத்தியாயத்திலையும் இந்த பிரம்ம விமோகன லீலா வரும். இது அது வந்து அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பேச போறோம். கிருஷ்ண லீலா. அதுக்கு முந்தைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். 2 நாள் முந்தி ஒரு நியூஸ் கேட்டேன். என்ன நியூஸ் கேட்டேன்னா 35% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன், உலகத்துல 35% ஆளுங்களுக்கு வந்து நியூஸ் பாக்குறது இல்லையா யாரும். எல்லாத்துக்கும் நியூஸ் மேல ரொம்ப போரிங் ஆயிடுச்சான். போரிங் ஆயிடுச்சு, ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபெட் அப் ஆயிடுச்சான் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி the world population realize, all this news that they see is useless news ன்ட்டு சந்தோஷமாச்சு. ஆனா அந்த ரிசர்ச் பேப்பரோட ஃபைண்டிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆளுங்க ஏன் நியூஸ் பார்க்க மாட்டாங்கன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் all this news is causing mental anxiety. அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து பாதிக்கிறதுனால நியூஸ் பாக்குறது இல்லையா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு தான் போறாங்களா எல்லாம். அதாவது வாட்ஸ்அப்லயும் டிக்டாக்லயும்
ஷார்ட் வீடியோ யூடியூப்லயும் இதை பார்த்துக்கிறதுனால நியூஸ் போறது இல்லையா. ஸோ ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா இப்ப நம்ம வந்து நியூஸ் பார்த்தோமா, எந்த மாதிரி நம்மளுக்கு கதை வருது, எல்லா கதையுமே நம்ம மைண்ட டிஸ்டர்ப் பண்ற கதை தான். எல்லா நியூஸும். அது வந்து என்ன செய்யுது, இருக்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு காம, குரோம, லோபமும், மதம், மாத்சரியமும், மோகமும் நெறைய இருக்குது. இதெல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு நம்மளுக்கு இன்னும் கூட ஆகுது. ஸோ எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, மக்களுக்கு வந்து இந்த மனச வந்து நிம்மதியா ஒரு 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 பீஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு ஒரு வழி இல்லையேன்ட்டு. ஆனா நம்பளுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல பக்தி வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் என்னன்னா கிருஷ்ண கதை தான். கிருஷ்ண கதை தான். ஸோ இந்த கிருஷ்ண கதைய கேட்கறதுனால இது எல்லாத்துக்குமே இப்ப உள்ள வாழ்க்கையில உள்ள எல்லா டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், பிரச்சனை எல்லாத்துக்குமே மருந்து வந்து கிருஷ்ண கதை தான். கிருஷ்ண கதை தான் மருந்து. ம். நேத்து பிரபு கிரிதரி பிரபு ஃப்ரம் ஸ்ரீரங்கம் மஸ்ட் ஹவ் டோல்ட் யூ பகவான் அவதாரத்துக்கு காரணமே அதுதான். பகவானோட அவதாரம் காரணமே அதுதான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி நிறைய லீலைகளை செஞ்சு அந்த 125 வருஷத்துல லீலைகளை செஞ்சு நிறைய கதைய வந்து உற்பத்தியாக்கி அந்த கதைய பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கதை பேசுறதுனால நம்மளுக்கு வந்து இதான் பவ ஔஷதி சோத்திர மனோ அபீரமா பரீட்சித் மகாராஜ் சொல்லுவாரு. பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமிட்ட சொல்லுவாரு. நிவ்ரித்த தற்சைருபகீயமானாத் பவ ஔஷதி சோத்திர மனோ அபீரமா. அவர் சொல்றாரு கிருஷ்ணாவோட கதை தான் நிவ்ரித்த தர்சை இந்த கிரேட் சேஜஸ் எழுதிட்டு போயிட்டாங்க. வியாசர் எல்லாம் அந்த கதையை எழுதிட்டு போயிட்டாங்க. அது என்னன்னா பவ ஔஷதி, பவ ஔஷதி, பவ ஔஷதினா என்னது? ஔஷதினா மருந்து, மருந்து. இந்த வாழ்க்கைக்கு சம்சார வாழ்க்கைக்கு கிருஷ்ண கதை தான் வந்து மருந்து. சோ அதே தானே கோபிமார்களும் அதானே சொன்னாங்க பிரபு. கோபிமார்கள் என்ன சொன்னாங்க? தவ கதாமிர்தம் தப்த ஜீவனம் கவிபிர் ஈடிதம் கல்மசாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமத் ஆததம் புவி கிருணந்தியே பூரி தேஜனா. அதேதான் சொல்றாங்க கோபிமார்களும். கிருஷ்ண கதை தான் வந்து தப்த ஜீவனம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிற ஜீவனங்களுக்கு இதுதான் அமிர்தம். கிருஷ்ண கதாமிர்தம். சோ அந்த வகையில நம்ம வந்து ராதா ஜீவன் பிரபுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து கிருஷ்ண கதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ம், எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு, உங்களுக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ இது வந்து டூ வேவா வச்சுக்கலாம். போதையந்த பரஸ்பரம். கிருஷ்ணா சொல்றாருல்ல 10வது அத்தியாயத்துல மத் பக்தா மத்கத பிராண போதையந்த பரஸ்பரம். ஸோ கிருஷ்ணாவோட லீலைகள்லாம் செஞ்சதெல்லாம் அதோட பலனே இதுக்குதானா? என்னத்துக்கு? இந்த மாதிரி பக்தர்கள் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் தான். அது கேட்க கேட்க மனசு வந்து ஒரு நிம்மதி வரும். மனசு சந்தோஷம். மனோ அபீரமா, மனோ அபீரமா. அது மட்டும் இல்ல. கல்மசாபகம். கல்மசாபகம்னா கல்மசம்னா என்னது? நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும். ஆண்டாளும் அதே தான் சொல்றாங்க. ஆண்டாள் என்ன சொல்றாங்க? ஆண்டாள் சொல்றாங்க, நம்ம வந்து மனதினால் சிந்திக்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதறிவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ என்பாவாய். ஸோ பகவானோட கதையை கேட்க கேட்க அது பேச பேச நம்மளோட பாவங்கள்லாம் போன்ட்டு ஆண்டாலும் சொல்றாங்க. ஸோ இதான் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் கிருஷ்ண கதா. கிருஷ்ண கதா இதுதான். ஒண்ணு இந்த வாழ்க்கையில தப்த ஜீவனம் கஷ்டப்படுற அந்த டென்ஷன், என்சைட்டி எல்லாம் குறைக்கிறதுக்கு இதுதான் வழி. வேற வழி இல்ல. 2வது கேட்க 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 மனசு சுத்தமாகும், பாவங்கள் எல்லாம் போகும். The consciousness will be elevated. This is the greatest benefit of கிருஷ்ண கதா. ஸோ அதை சொல்லிட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு கதைய. கிருஷ்ணாவுக்கு வயசு 5 ஆயிடுச்சு. 5 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து 3 வயசு வரைக்கும் எங்க இருந்தாரு? மகாவான்ல இருந்தாரு.
மகாவனத்துல கோகுலத்துல இருந்தாரு. 5 வயசு வரைக்கும் கோகுலத்துல இருந்தாரு. அதெல்லாம் வந்து பாலலீலா. கோகுலத்துல இருக்கிற வரைக்கும் பாலலீலா. அப்புறம் யமுனா நதியை தாண்டி இந்தாண்ட விருந்தாவனம் வந்தோடனே கௌமார லீலா, குமார லீலா, குமார லீலா. 5 வயசு வரைக்கும் குமார லீலா. 6 வயசுக்கு மேல பௌகண்டிக லீலா. அப்புறம் 10 வயசுக்கு மேல கைஷோர லீலா. அந்த மாதிரி வேற வேற ஏஜ்க்கு வேற வேற லீலை பகவான் செய்வாரு. 3 வயசு வரைக்கும் மகாவான்ல இருந்தாரு. யமுனா நதிக்கு அந்தாண்ட கோகுலத்துல இருந்தாரு. அற்புதமான லீலைகள்லாம் நடந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு விஷயம் நடந்துச்சு. கோகுலத்தில் உள்ள சீனியர் டிவோட்டிஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. நந்தா, சுனந்தா, உபநந்தா இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. என்ன லீலை நடந்துச்சுன்னா, தாமோதர லீலை நடக்கும்போது அந்த 2 மருத மரம் கீழ விழுவும்போது, அத பார்த்துட்டு எல்லாம் பயந்துருவாங்க பிருந்தாவன்ல. மொத கிருஷ்ணா பொறந்தோனே பூத்தனா வந்தாங்க. அப்புறம் சகடாசுரன், அப்புறம் திருநாவர்த்தன், அப்புறம் வட்சாசுரன், அப்புறம் கடைசியில தாமோதர லீலாப்ப அந்த 2 மரமும் உழுந்த உடனே, அந்த விருந்த கோகுலத்துல உள்ள எல்டர் டிவோட்டீஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துரும். பயம் வந்துரும். அவங்க சொல்லுவாங்க, "நம்ம இனிமேல் இங்கேயே இருந்தோமா, ஏதாச்சும் நடந்துரும் பிள்ளைங்களுக்கு. நம்ம வந்து ஆத்த தாண்டி அந்தாண்ட போயிருவோம். விருந்தாவனுக்கு போயிருவோம்ன்ட்டு" அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க. ஆனா உண்மையிலே அவங்க ஆத்த தாண்டி அந்தாண்ட வரதுக்கு காரணம் வந்து அது இல்ல. காரணம் கிருஷ்ணாவோட சங்கல்பம் தான். பகவான் வந்து ஆசைப்பட்டாரு. அந்தாண்ட விருந்தாவனுக்கு போகணுன்ட்டு. ஏன்னா நெறைய லீலை செய்றதுக்கு இருக்குதே. அந்தாண்ட தான் கோவர்தன தூக்கணும். காளிய மதனம் காளிய தமனம் செய்யணும். அ இந்த மாரி மாடு மேய்க்க போணும். இந்த மாரி லீலைங்க எல்லாம் வந்து அந்த பக்கம் தான் போய் செய்யணும். அத ஆரம்பிக்கிறதுக்கு தான் கிருஷ்ணா சங்கல்பம் பண்ணாரு. அதனால யமுனா நதிய தாண்டி இந்தாண்ட 5 வயசுல 3 வயசுல தாண்டி இந்தாண்ட பிருந்தாவனுக்கு வந்துருவாரு. பிருந்தாவனுக்கு வந்தோனே மாடு மேய்க்கிற டைம் ஒரே தொல்ல அவங்க அம்மாகிட்ட. அவங்க அம்மாட்ட சொல்லி, சொல்லி, சொல்லி மாடு மேய்க்க போணும், மாடு மேய்க்க போணும், மாடு மேய்க்க போணுன்ட்டு இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாராம். அ நம்ப ஊத்துக்காடு வெங்கட கவி பாடுறார்ல, ஊத்துக்காடு வெங்கட கவிய நம்ம வந்து போயிருக்கீங்களா பிரபு? ராதா ஜீவன் பிரபு? கும்பகோணத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போனோமா, அங்க ஒரு கோயில் இருக்கு. ஊத்துக்காடுன்ட்டு போயிருக்கீங்களா? இல்ல இல்ல ப்ரோ. போனதில்ல? People. ஓ! வந்துட்டாரு ரோஹித். ஹரிப்பூ அவன் அப்புறம் வந்திருக்காரு. வந்துட்டாரா வஜ்ரா. அ அங்க ஊத்துக்காடு வெங்கட கவி, அங்க வந்து போனோமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சின்ன கிராமம் தான். அங்க வெங்கட கவி வந்து அவர் பேரு வெங்கட கவி சுப்பியா. வெங்கட கவி ஐயர் அவரு. வெங்கட கவி ஐயரு. அவர் வந்து ரொம்ப அருமையான பாட்டுலாம் பாடியிருக்காரு. இந்த மாடு மேய்க்கும் கண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு தான். அந்த மாடு மேய்க்கும் கண்ணேன்ற பாட்டு அவர் எழுதின பாட்டு தான். நெறைய பாட்டு எழுதியிருக்காரு. நெறைய பாட்டு இருக்கு. அதுல இந்த பாட்டுல வருதுல்ல, என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா? யமுனா நதி கரையில் யமுனா நதி கரையில் என்ன இருக்குதாம்? பாட்டு பாடுறாங்க. நிறைய அசுரம்லாம் இருக்கான் போவாதடான்னுவாங்க. அ நிறைய அசுரம்லாம் இருக்கான் அங்க அதான், போவாதடான்னு பயம். அதான். யமுனா நதிக்கரையில் எப்போதும் கள்வர் பயம் சொல்லுவாங்கல்ல. யமுனா நதி பாடுங்க பிரபு, வஜ்ரா பாடுங்க அந்த பாட்ட. யமுனா நதி கரையில் போயிருங்க. எப்போ அ யமுனா நதி கரையில் எப்போதும் கல்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கன்னிமணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்னு சொன்னாங்கல்ல. அ அவங்க அம்மா சொல்றாங்க, மாடு மேய்க்க போவாதடா, யமுனா நதியில எப்போதும் கள்வர் பயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலுக்கு என்ன சொன்னாரு வஜ்ரா? இப்போதைக்கு கள்வருக்கு வரமாட்டேங்குது. அ இப்போதைக்கு வரமாட்டுது. கள்வருக்கு கள்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வருக்கு கள்வருண்டோ
கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் ஆக்கிடுவேன்னு சொல்லுவார்ல. சொல்லுவாரு, நானே ஒரு கல்வர் தான். எனக்கு ஒரு கல்வர் இருக்கா சொல்லும் அம்மான்னு சொல்றாங்கல்ல. அந்த எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சாம். 5 வயசுல ஒரு நாளு கிருஷ்ணா மாடு மேய்க்க போகும்போது வனபோஜனம். ஒரு நாள் முந்தையே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லாம் சொல்லிட்டாராம், நாளைக்கு நம்மலாம் பிக்னிக் போலாம்டான்னு சொல்லிட்டாராம். பிக்னிக் போலான்டா எல்லாம் ரெடியா இருங்க. எக்ஸ்ட்ராவா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. விதவிதமா சாதத்த சமைச்சு எடுத்துட்டு வாங்கடா. தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு மறுநாள் வந்து வனபோஜனம் போறாங்க. பிக்னிக் போறாங்க எல்லாம். 5 வயசு பிள்ளைங்க. அது வந்து அந்த காட்சி வந்து அந்த காலையில கிருஷ்ணா எழுந்துச்சுட்டு மொத கிருஷ்ணா தான் எழுந்துச்சுட்டு ஊதுறாராம். என்னத்த ஊதுறாராம்? விசானா. விசானான்னா மாட்டு கொம்புலயே செஞ்ச ஒரு ஊதி அது இது ஹார்ன். ம். அதுதான் கவ் ப்ளோ ஹார்ன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது ஊதுறாராம். ஊதுனோன்ன அந்த காலையில எழுந்துச்சுட்டு ஊதுனோன்ன எல்லா கோபமார்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ணா எழுந்துச்சுட்டாருன்ட்டு. எல்லாம் வெளிய வந்துட்டு மாடு மேய்க்க போறாங்களாம். எத்தன பேர் போயிருப்பாங்கன்னா, பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, சத சஹஸ்ரன்னு சொல்லுது. அப்பன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் த கோபாஸ் மாடு மேய்க்க போறாங்களாம். கிருஷ்ணா பின்னால வந்துகிட்டு இருக்காராம். அவங்க எல்லாம் போறாங்களாம். மனுஷன் பொறந்தா இத பார்க்கறதுக்கு தான் கண்ணா. கோபிமாருங்க சொல்றாங்க. இந்த காட்சிய பார்க்கறதுக்கு தான் நம்மளோட கண்ணு படைச்சதே அதுக்கு தானாம். ஒரு ஒரு குழந்தையும் அவ்ளோ அழகா அவங்க அம்மா டெக்கரேட் பண்ணி, இடுப்புல புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு, கையில ஒரு மாடு மேய்க்கிற கம்பு வச்சுக்கிட்டு, கையில இடுப்புல அவங்க அம்மா குடுத்த சாப்பாட கட்டிக்கிட்டு, அப்புறம் அ கவல வேத்ர விசான வேணு. புல்லாங்குழலு, மாடு மேய்க்கிற ஒரு 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 கம்பு, அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழகா போறாங்க. அந்த காட்சி எங்க பார்க்கலாம் வஜ்ரா? என்ன பிரபு? அந்த காட்சி எங்க பார்க்கலாம்? கிருஷ்ணா மாடு இப்ப மேய்ச்சிட்டு கையில கையில மாடு மேய்க்கிற கம்பு வச்சுக்கிட்டு, புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு எங்க பார்க்கலாம்? மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் பார்க்கலாம். ஆ எஸ். சரிதான். சரிதானே? ஆமா கிருஷ்ணாவோட ஆமா. லீலை கிருஷ்ணாவோட லீலை வந்து நித்திய லீலா. நித்திய லீலா. இந்த லீலை வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அந்த கோயில்ல 2 ஐயருக்கு இருந்தாங்க. கோபிலர், கோபில் ஐயர்ன்ட்டு இவங்க 2 பேரும் இந்த காட்சிய பார்க்கணும்னு ரொம்ப ஏங்கி இருந்தாங்களாம். கிருஷ்ணா காமிச்சாராம் அந்த காட்சிய. அந்த காட்சி தான் மன்னார்குடி கோயில்ல அப்படியே பகவான் நிக்கிறாரு. மாடு மேய்க்கிற மாரி அந்த காட்சி தான் நடந்துச்சு அன்னைக்கு காலையில. கிருஷ்ணரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மாடு மேய்க்க போயிட்டு இருக்காங்க. அந்த வனபோஜனத்துக்கு பிக்னிக் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தான் வந்து அகாசுரன் வந்து கிருஷ்ணாவ வந்து வதம் பண்ணணும்ன்ட்டு ரெடியா இருக்கிறாரு அன்னைக்கு தான். அகாசுரன். அகாசுரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோவம் அன்னைக்கு. ஒண்ணு கம்சன் மாமா அனுப்பி விட்டாரு. போயிட்டு கிருஷ்ணாவ போட்டு தள்ளுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனா அகாசுரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோவமா இருந்தாரு. என்ன கோவம்னா, அகாசுரனோட அக்கா பூத்தனா, அகாசுரனோட அண்ணன் வந்து பகாசுரன். இவங்க 2 பேத்தையும் கிருஷ்ணா ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாரு. அதனால அகாசுரனுக்கு சரியான கோவம். அகாசுரனுக்கு சரியான கோவம். சோ அகாசுரன் வந்து கிருஷ்ணா மேல வந்து கிருஷ்ணாவை எப்படியாச்சும் வதம் பண்ணி அவங்க அக்காவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து தர்ப்பணம் செய்யணும்ட்டு ஒரே நோக்கத்தோட வருவார் அகாசுரன். வந்து பாம்பு ரூபத்தை எடுத்து வாயை பொளந்துகிட்டு இருப்பாரு. அதுலதான் கிருஷ்ணர் பூந்து அஹ், அகாசுரனை வதம் பண்ணிடுவாரு. கிருஷ்ணா வதம் பண்ணிட்டு அகாசுரனை வதம் பண்ண உடனே 3 முக்கியமான விஷயம் நடக்கும். 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நடக்கும். 3 இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ் நடக்கும். அகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ண உடனே. ஒண்ணு, அகாசுரன் வந்து வதம் பண்ணிட்டோன்னு அகாசுரனோட சோல் அகாசுரனோட தலையை பொத்துக்கிட்டு வெளியே வந்து ஒரு ஒளி மாதிரி அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும். என்னத்து காத்துக்கிட்டு இருக்குன்னா, கிருஷ்ணா வந்து வதம் பண்ணிட்டு அந்த அந்த பாம்போட வாயில இருந்து வெளியே வந்த உடனே அந்த ஒளி நேரா போய் கிருஷ்ணாவோட உடல்ல போய் சேர்ந்தோம். ஆச்சரியமா இல்ல நம்மளுக்கு? பிரபுபாட் சொல்றாரு அகாசுரனுக்கு சாரூபிய முக்தியாம். சாயுஜ்ய முக்தியும் இல்ல, சாரூபிய முக்தி. அகாசுரன் got the same body, சதுர்புஜ பாடி கிடைச்சிச்சான்.
பிரபுபாத் சொல்றாரு, அகாசுரனுக்கு வந்து சாருப்பிய முக்தி கிடைச்சுச்சாம். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அகாசுரன் வந்து வதம் பண்ணோனே அகாசுரன் வதம் பண்ணோனே மேலோகத்துல, இந்திரலோகத்துல அப்படிதான் கொண்டாடுறாங்களாம் எல்லாம். ஒரே மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் எல்லாமே ஜெய் ஜெய் ஜெய்ன்னுட்டு ஒரே சந்தோஷம். அந்த சவுண்ட் எங்க போய் கேட்டுச்சாம்? பிரம்மலோகத்து வரைக்கும் போயிடுச்சாம். பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் போனோனே பிரம்மா அங்கிருந்து எட்டி பார்க்கிறாராம். என்னடா எல்லாம் ஜெய் ஜெய் ஜெய்ன்றானுங்களே, என்ன நடந்துச்சு? எட்டி பார்த்து வந்து கேட்டா சொல்றாங்க, இல்ல 5 வயசு பையன் தான் விருந்தாவன்ல, அவ்வளவு பெரிய பாம்பை சாவடிச்சுட்டான். இன்னொன்னு பிரம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மனசுல. யார்ரா அந்த பையன்? 5 வயசு பையன் இவ்வளவு பெரிய பாம்பை சாவடிக்கிறான்னு மனசுல ஒரு ஆசை வந்துச்சு. இது 2வது. 3வது என்ன நடந்துச்சுன்னா, இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது சுகதேவ் கோஸ்வாமி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏய் பரீட்சித், இந்த அகாசுரனை வதம் பண்ண கதையை வந்து நடந்தது வந்து கிருஷ்ணா வந்து கௌமாரா அந்த ஏஜ்ல இருக்கும்போது 5 வயசுல இருக்கும்போது நடந்துச்சு. ஆனா இந்த கதையை வந்து 6 வயசுல பௌகண்ட ஸ்டேஜ்ல 6 வயசுல தான் அந்த பிள்ளைங்கலாம் போயிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு அன்னைக்கு நடந்த மாதிரி புதுசா சொல்லுதுங்கன்னு சொல்லிட்டாரு. விளங்குதா உங்களுக்கு? நடந்தது வந்து 5 வயசுல நடந்த கதைய அப்ப சொல்லாம 6 வயசு ஆயிட்டோன்னே அப்புறம் தான் போய் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லுதுங்களாம். அம்மா இன்னைக்கு காலையில தான் நான் பாம்பு வாய்க்கு உள்ளுக்கு போனோம். கிருஷ்ணாவும் உள்ளுக்கு வந்தான். பாம்ப சாவடிச்சான்ட்டு அந்த கதைய வந்து 6 வயசுல சொல்றாங்கன்ட்டு சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரீட்சித்துக்கு சொல்றாரு. பரீட்சித்துக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. பரீட்சித் ஆச்சரியம். அது எப்படி பரீட்சித் சொல்றாரு, அது எப்படி 5 வயசுல நடந்த கதை பிள்ளைங்க வந்து 6 வயசுல சொல்லுதுங்களே, புதுசா நடந்த மாரி சொல்லுதுங்களேன்ட்டு கேள்வி கேட்கிறாரு பரீட்சித். அந்த கேள்வி கேட்ட உடனே அப்புறம் தான் பிரம்ம விமோகன லீல கதையே ஆரம்பிக்குது. அப்பதான் சொல்றாரு, சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, அகாசுரனை வதம் பண்ண உடனே பரீட்சித், கிருஷ்ணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுச்சாம். மத்தியானம் ஆயிடுச்சாம். நான் நினைக்கிறேன் ஒரு 11, 12 ஆயிருக்கும். பிள்ளைங்களாச்சும் பசி எடுத்துக்கிச்சு எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. உடனே எல்லாம் கிருஷ்ணா சொல்றாராம், பசி எடுக்குதுடா, வாடா எல்லாம் போய் சாப்பிடலான்னோடனே யமுனா நதிக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஸ்பாட் ஒண்ணு சூஸ் பண்ணி, சுத்தமான சேண்ட், மணல்லாம் அழகா இருக்குதாம். தண்ணி ரொம்ப கிளியரா இருக்குதாம். எங்க பார்த்தாலும் ஒரே தாமரைப்பூ, சுகந்தம், பேர்ட்ஸ் ஆல் சர்ப்பிங்க. அது ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு சுகதேவ் கோஸ்வாமி அந்த காட்சிய. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணா சொல்றாராம், இதான்டா சரியான இடம் நம்மளுக்கு, வாடா உட்காந்து பிக்னிக் செய்யலாம்னு சொன்னாராம். சரி எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்களாம். எல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்படி உட்காந்துக்கிட்டாங்களாம்? கிருஷ்ணாவை நடுவுல கிருஷ்ணாவை நடுவுல வச்சுக்கிட்டு கோப்பமாருங்க எல்லாம் வந்து சுத்தீரம் தாமரைப்பூவோட இதழ் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டலாம். சர்க்கிள் அண்ட் சர்க்கிள் அண்ட் சர்க்கிள். எவ்வளவு பெரிய சர்க்கிளா இருக்கணும் வஜ்ரா? ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கோபாஸா. நமக்கு சம்டைம்ஸ் அந்த போஸ்டர்ல பார்ப்போம், கிருஷ்ணா நடுவுல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த படத்துல கூட அவ்வளவு இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கோபாஸ் உட்கார்ந்துட்டு எல்லாம் வந்து கிருஷ்ணா என்னோட சாப்பிட்டு என்னோட சாப்பிட்டு என்னோட சாப்பிட்டுன்றாங்களாம். சோ கிருஷ்ணா வந்து சாப்பிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பசுமாடுங்கெல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நடந்து அப்படியே தொலைவுல போயிடுச்சு எல்லாம். புல்லு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. போயிட்டோன்னே எல்லா கோபமாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாம் கத்துறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா பசுமாடு எல்லாம் போயிடுச்சு, என்ன செய்யுது என்ன செய்யுதுன்ட்டு. உடனே கிருஷ்ணா சொன்னாராம், பயப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன், நீங்களாம் கேரி ஆன், நீங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் போய் கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு வரேன்ட்டு கிருஷ்ணன் என்ன செஞ்சாராம், அவரோட தயிர் சாதத்தை எடுத்துக்கிட்டு, அப்படியே போட்டிருக்கு பாகவதத்துல, தயிர் சாதம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போறாராம் கண்ணுக்குட்டியை தேடிக்கிட்டு. எங்கடா போச்சுன்ட்டு கண்ணுக்குட்டி தேடிக்கிட்டே போறாராம். கோப்பமாருங்க எல்லாம் அந்த ஜமுனா நதியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணா வந்து இந்த பசுமாடுகளை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு. கொஞ்ச நேரம் கற்பனை பாருங்க, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இடுப்புல துணி கட்டிக்கிட்டு இந்த பக்கம் மாட்டு கொம்புல உள்ள ஹார்னும், ஒரு பக்கம் ஃப்ளூட்டும், ஒரு கையில இருந்து மாடு மேய்க்கிற கம்பும், தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கிறாராம். அந்த நேரமா பார்த்து பிரம்மாவுக்கு வந்துட்டாரு பிரம்மா. 2 கல்வர் அன்னைக்கு யமுனா நதிக்கரையில் சொன்னாங்கல்ல அவங்க, யமுனா நதிக்கரை நிறைய கல்வர் இருக்குன்னு சொன்னாங்களே, அன்னைக்கு 2 கல்வர். கல்வர் யாரு?
அகாசுரன். 2வது பிரம்மா. பிரம்மாவோட பிரம்மா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் பிரம்மா வந்து அந்த இடத்துல வந்து ஆசைப்பட்டாரு? கிருஷ்ணா வந்து டெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு. சொல்லுங்க பிரபு. வஜ்ரா. போதை எந்த பரஸ்பரம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 2 வே டிஸ்கஷன். உங்களோட ஐடியா சொல்லுங்க. நான் டெஸ்ட் பண்ணல. சும்மா கேட்கிறேன். உங்களோட ஐடியா. கிருஷ்ணா பிளான் பண்ணாரு இந்த லீலையை பண்ணணும்னு. ஆ, சோ கிருஷ்ணா வந்து பிரம்மாவோட விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இல்ல அதான். பிரம்மாவே ஆசைப்பட்டிருப்பாரு கிருஷ்ணரோட விளையாடணும்னு. அந்த ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணா பண்றாரு. வெரி குட், வெரி குட். நானும் அதான் நினைச்சேன். See, பிரம்மா வந்து நினைச்சிருப்பாரு, இவ்வளவு அற்புதமான லீலையெல்லாம் விருந்தாவனோடது எனக்கு அதுல பங்கு இல்லையேன்னு நினைச்சிருப்பாரு. சரிதானே? எனக்கு இதுல பங்கு இல்லையே. நானும் இந்த இந்த லீலையில வந்து நானும் பங்கெடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. 2வது அவரு நினைச்சிருப்பாரு, ரொம்ப நாள் முந்தி என்ன கூட்டிக்கிட்டு இந்த தேவதைங்கெல்லாம் பால்கடல் கரைக்கு போயிட்டு பெருமாளை வந்து நம்ம அவதாரம் பண்ண சொல்லி நம்ம கேட்டோமே. பெருமாள் என்ன சொன்னாரு? எல்லாம் நீங்கலாம் போயிட்டு பூலோகத்துல பொறங்கன்னா, நானும் வந்து யதுகுலத்துல பொறப்பேன்னு சொன்னார்ல. அப்ப பிரம்மா நெனச்சிருப்பாரு, ஒரு சமயம் இந்த பையனா தான் இருப்பானோ! ஒரு சமயம் இந்த பையனா தான் இருப்பானோ! அந்த யதுகுலத்துல வந்து பொறக்கிறேன்னு சொன்னாரே பகவான்னு. அந்த சந்தேகத்துல இவன டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே! இவன டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நம்பளோட பவர் அவன்ட்ட காமிச்சு பார்ப்போம். அதுக்கு பதிலுக்கு அவன் என்ன பவர் காமிக்கிறான்னு பார்ப்போம்ன்ட்டு, அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்து பிரம்மா வந்து இந்த லீலைய செய்வாரு. என்ன செஞ்சாராம், எப்ப கிருஷ்ணா வந்து அந்த பசுமாடுகள தேடிட்டு கன்னுக்குட்டிய தேடிக்கிட்டு போனோனே, இந்த இருக்கிற கன்னுக்குட்டிங்கள அவரோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டு மாயானால அப்படி மறைச்சு வச்சுருவாராம். அவரோட மாயா சக்தினால பிரம்மா மறைச்சிருவாராம். நம்பாள் என்ன செஞ்சாரு, நம்பாள் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு கன்னுக்குட்டி தேடுனாரு, எங்கேயுமே காணோம். எங்கேயுமே காணோம். திரும்பி வந்து பார்த்தாரு, கன்னுக்குட்டியும் காணோம், ஃபிரெண்ட்ஸும் காணோம். அந்த நேரத்துல என்ன செஞ்சாராம், தலை சொரிஞ்சாராம். கிருஷ்ணா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே புரியாத மாரி நடிச்சாராம். பிரபுபாட் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அந்த புரோபட்ல. அப்படியே ஒரு டிராமா நடிக்கிற மாரி நடிச்சாராம். சம்டைம்ஸ் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படின்னா, சம்டைம் நம்ம வீட்ல வந்து பிள்ளைங்க கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம்ல. அதுங்க "ப்பா நீங்க போய் ஒளிஞ்சுக்குங்கப்பா, நான் தேடுறேன்னு" சொல்லும். இல்ல நம்ம சொல்லுவோம், "நீ போய் ஒளிஞ்சுக்கும்மா, நான் தேடுறேன்னு" சொல்லுவோம்ல. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், அது போயிட்டு கேட்டின் பின்னால போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா கால் நம்மளுக்கு தெரியும். அங்க இருக்கிறது தெரியும். நம்ம என்ன செய்வோம், போயிட்டு எங்க காட்சி? எங்க காணோம்? எங்க பிரீத்தி காணோம்? எங்க பிரீத்தி காணோன்ட்டு அப்படியே ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம்ல, "என் பிள்ளை எங்க போச்சு? காணோமே, காணோமேன்னு" சொல்லுவோம். நடிப்போம் நம்ம. சரிதானே? காணோம், காணோம்ன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் அங்க தான் இருக்குன்ட்டு. அதே தான் செஞ்சாராம் கிருஷ்ணா. அவருக்கு தெரியும். அவர் அந்தர்யாமியா இதெல்லாம் பிரம்மாவோட வேலைன்னு தான் அவருக்கு தெரியும். இருந்தாலும், எங்க காணோம்? எங்க காணோம்? எங்க காணோம்ன்ட்டு ஒரு மாரி அப்படியே கன்ஃப்யூஸா பார்த்தாரு. ஆனா அவருக்கு தெரியும். இதெல்லாம் பிரம்மாவோட வேலை தான். இப்ப பிரம்மாகிட்ட அவரோட பவர் காமிக்கணும்னு என்ன செஞ்சாராம், உடனே என்ன செஞ்சாராம், எத்தினி கோபமாருங்க பிரம்மா கடத்திட்டு போனாரோ, எத்தினி கன்னுக்குட்டி காணா போச்சோ, அத்தனை கன்னுக்குட்டியும், அத்தனை கோப்பாவும் கிருஷ்ணா அப்படியே திருப்பியும் அவரோட அந்தரங்க சக்திய, பகிரங்க சக்தி இல்ல, அந்தரங்க சக்தி ஃப்ரம் இன்டர்னல் பொட்டன்சி ஹி கிரியேட்டட் அகைன் எல்லாத்தையும். எல்லாத்தையும் ஹி கிரியேட்டட் அகைன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவன் கட்டையா இருக்கானோ அவன் மாரியாம். எவன் குண்டா இருக்கானோ குண்டா இருக்கிற மாரியாம். எவன் கருப்பா இருக்கிறானோ கருப்பா இருக்கிற மாரியாம். எவனுக்கு சப்ப மூக்கோ சப்ப மூக்காம். எவனுக்கு வந்து நீட்டான மூக்கோ நீட்டான மூக்கம். அதே மாரியாம். கொஞ்சம் கூட இல்ல. நாட் ஒன்லி ஷேப், பாடி ஆர்டர், பாடி டிரெஸ், பேசுற பேச்சு எல்லாமே கிருஷ்ணா கிரியேட்டட் அகைன். கிருஷ்ணா கிரியேட்டட் அகைன். வண்டர்ஃபுல் பாஸ்ட் டைம். வண்டர்ஃபுல் பாஸ்ட் டைம். இது வந்து கிருஷ்ணா வந்து அவரோட அந்தரங்க சக்திய ஒரு இன்டர்னல் பொட்டன்சியல் அப்படியே கிரியேட் பண்ணிட்டாரு. கிரியேட் பண்ணிட்டு எல்லா கோப்பமாருங்களும் எல்லா எல்லா கன்னுக்குட்டியும் வந்துருச்சு. வந்துட்டு கிருஷ்ணா என்ன செஞ்சாராம், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு திருப்பி விருந்தாவனுக்கு போயிட்டாராம். விருந்தாவனுக்கு போயிட்டாராம். மாடு மேய்ச்சிக்கிட்டே போறாராம். யார மேய்ச்சிக்கிட்டு போறா? ராதா ஜீவன் பிரபு. சொல்லுங்க பாப்போம். அந்த நேரத்துல யார மேய்ச்சிக்கிட்டு போறா?
பகவானே மேய்ச்சிட்டு போறாரு. பகவானே மேய்ச்சிக்கிட்டு போறாராம். சரிதானே? ஆமா பிரபு. முன்னுக்கு போற கண்ணுக்குட்டியும் பகவான் தான், மேய்க்கிறதும் இவரு தான். சோ பகவான் வந்து பகவானே மேய்ச்சிக்கிட்டு திருப்பி விருந்தாவனுக்கு போறாராம். அப்படி போயிட்டு விருந்தாவனுக்கு போனோன்னு 2-3 விஷயம் நடக்கும். விருந்தாவன் ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விருந்தாவனுக்கு போனோன்னு, அவங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்குறாங்களாம். அப்படிதான் பால் சுரக்குதான். பிள்ளைங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு ஜோடிச்சு அவங்களுக்கு திலாக்கு வச்சு சந்தனம் தடவி அவங்க இதெல்லாம் செய்யும் போது அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்களோட குழந்தைக்கு செய்யும் போது ஏற்கனவே அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா அப்பெல்லாம் செய்யும் போது மனசுல ஒரு குறை இருக்குமா. என்ன குறை அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு செய்யணும்ட்டு. விளங்குது அவங்களுக்கு. சொந்த பிள்ளை இருந்தாலும் ஆனா கிருஷ்ணா மேல இவங்களுக்கு எல்லாம் வந்து ஏகப்பட்ட பாசம். அதனால அவங்களோட சொந்த பிள்ளைய குளிப்பாட்டும் போதோ, சொந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போதோ, சொந்த பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து சாப்பாடு ஊட்டும் போதோ மனசுல வந்து ஒரு குறை இருக்குமா. என்ன குறைன்னா, ஐசே இதை நான் கிருஷ்ணாவுக்கு செஞ்சா நல்லா இருக்குமே, கிருஷ்ணாவுக்கு செஞ்சா நல்லா இருக்குமேன்ட்டு அந்த ஒரு குறை இருக்குமா. ஆனா அன்னைக்கு மட்டும் எப்ப கிருஷ்ணா வந்து அவரோட ரூபத்துல மாத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாரோ அந்த குறை போயிடுச்சு அவங்களுக்கு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பால் கொடுக்குறாங்களாம், சாப்பாடு ஊட்டுறாங்களாம், பிள்ளைங்களை குளிப்பாட்டுறாங்களாம், திலாக்கு வைக்கிறாங்களாம், ஒரு குறை இல்லையா. சாக்ஷாத் பகவானுக்கு செய்யற மாதிரியே அதே சந்தோஷமா. இதான் நடந்துச்சு. 2வது பசுமாடுகளை என்ன செஞ்சீங்களாம், இந்த பசுமாடுங்களாம் போட்ட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம இந்த கண்ணுக்குட்டிகள் பால் கொடுத்துக்கிட்டு இருக்குதாம். ஆச்சரியமா இருக்கும்ல. அதாவது எப்பயுமே பசுமாடு என்ன செய்யும், கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த அந்த போட்ட கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்கும். இந்த பெருசா கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்காது. ஏன்னா அதான் மாடு மேய்க்க அதான் பில்லு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுல்ல. அது பில்லு சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த போட்ட கண்ணுக்குட்டிக்கு தான், புதுசா பிறந்த கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்கணும். ஆனா தலைகீழ போயிருச்சு பிருந்தாவன்ல. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கண்ணுக்குட்டிக்கு தான் இதுங்க பால் கொடுக்குதாம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு விருந்தாவன்ல. இதெல்லாம் நடக்கும் போது எவ்வளவு நாள் நடந்துச்சு அந்த கதை. 1 வருஷமா நடந்துச்சு. யாருக்குமே தெரியலையாம். ஆச்சரியமா இல்ல? யாருக்குமே தெரியலையாம். 1 வருஷம் கிருஷ்ணா அவ்வளோ அற்புதமா இந்த லீலையை கிரியேட் பண்ணி எந்த தாய்க்கும், எந்த கோபாவுக்கும், எந்த பசுமாடுக்குமே தெரியல. அவங்க பால் கொடுக்கிற கண்ணுக்குட்டியும் சரி, அவங்க கொஞ்சற பிள்ளையும் சரி, இது வந்து சாட்சாத் பகவான் அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுது, முன்ன விட இப்ப வந்து பிள்ளைங்க மேல நிறைய அவங்களுக்கு பாசம் வந்துருச்சு. இது நடந்துகிட்டு இருக்குது 1 வருஷமா. நான் கொஞ்ச நேரம் இதை கற்பனை பண்ணி பார்த்தேன். எத்தனை பேர் கிருஷ்ணாவை அடிச்சிருப்பாங்க 1 வருஷத்துல? எத்தனை பேரு கிள்ளி இருப்பாங்க? எத்தனை பேரு கிருஷ்ணாவை கொட்டி இருப்பாங்க? சரிதானே? அம்மா அப்பாவோட வேலை இதுதானே. இது செய்யாதரா, அது செய்யாதரா, கிள்றதும் கொட்டுறதும் தண்டிக்கிறதும் சரிதானே. எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க. 1 வருஷமும் இவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் எவ்வளவு பால் குடிச்சிருப்பாரு ஒரு மனுஷன்? கற்பனை பண்ண பார்த்திருக்கீங்களா? தாயோட பாலு, கண்ணுக்குட்டியா இருந்து பசுமாடு பாலு, சரியான கொஞ்ச நேரம் பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கிருஷ்ணா என்ஜாய் பண்ணாராம். அப்போ ஒன் ஹோல் இயர் கிருஷ்ணா என்ஜாய் feeding from all the mothers in Vrindavan and as the calf, கண்ணுக்குட்டி ரூபத்துல எல்லா பசுமாடுங்களோட பாலும் குடிச்சாராம். ஆசை தீர குடிச்சாராம் 1 வருஷம். லேட்டா பிரம்மா சொல்லுவாரு, யோகிங்க எவ்வளவு மந்திரம் சொன்னாலும், எவ்வளவு யக்யா செஞ்சாலும், கிருஷ்ணா உனக்கு இந்த இன்பம் உனக்கு கிடைக்காதுப்பா, இது விருந்தாவன்ல மட்டும்தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாரு. பிரம்மா சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது ஏறக்குறைய 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லீலை நடக்கும்போது பலராம் இல்லைங்க. பாத்தீங்களா? பலராம் இல்லைங்க. இந்த லீலையில இந்த பிரம்ம விமோகன லீலை நடக்கும்போது பலராம் அன்னைக்கு இல்லையா. ஏன்னா அவரோட பர்த்டே அன்னைக்கு.
பாகவதம்ல போட்டிருக்குது. புரோபட்ல எழுதுறாரு. அன்னைக்கு வந்து பலராமோட பர்த்டே. அதனாலதான் அவர் போகல, அன்னைக்கு மாடு மேய்க்க போகல. அதே மாதிரி ஒரு வருஷம் சென்றுட்டு பலராமுக்கு ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன ஆச்சரியமா போச்சுன்னா, கோவர்தன் மலை மேல உள்ள பசுமாடுங்கலாம் வந்து பெரிய பசுமாடுங்கலாம் வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கும்போது, அதுக்கு என்ன செஞ்சுச்சுங்களாம், இந்த பசுமாடு கிருஷ்ணாவோட ரூபத்துல வந்திருக்குல்ல, அந்த பசுமாடு பார்த்தோன்னே, அங்கிருந்து வேகமா ஓடி வந்து, இந்த பசுமாடுங்கள வந்து கொஞ்சி பால் குடுத்துக்கிட்டு இருக்குது. இத பார்த்தோன்னே பலராமுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்பதான் பலராம் நெனச்சாரு, இது என்னமோ நடக்குது விருந்தாவன்ல. சம்திங் இஸ் ராங். சம்திங் இஸ் ராங். ஏன்னா எல்லா கோபமார்களும் பிள்ளைங்கள வந்து அவ்ளோ அன்பா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பலராமுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா போச்சு. அவர் நெனச்சுக்கிட்டாரு வேற என்னமோ ஒரு மாயா சக்தி வந்து இதெல்லாம் செய்யுதுன்ட்டு. அப்புறம் தான் போயிட்டு கிருஷ்ணாட்ட கேட்பாரு. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் யாரோட வேலைன்னு கேட்பாரு. அப்ப கிருஷ்ணா சொல்லுவாராம், இதெல்லாம் என்னோட வேலை தான். நீ இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிருவாராம். இதெல்லாம் நான் செய்யற வேலை தான். இதெல்லாம் ஒரு 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 இது ஒரு காரணத்தோட தான் நான் செய்றேன். நீ கண்டுக்காம இருன்னோனே பலராம் புரிஞ்சுச்சு. இதெல்லாம் கிருஷ்ணாவோட சக்தி தான். கிருஷ்ணா தான் ரீகிரியேட்டட் ஆல் த கோபாஸ் அண்ட் ஆல் த காப்ஸ்ன்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம பிரம்மா என்ன செஞ்சாரு? பிள்ளைங்கள கடத்திக்கிட்டு போனாருல்ல. அவரு போயிட்டு ஒரு திருப்தினா கல்குலேஷன் ஆஃப் டைம். வேதிக் டைம்ல நம்ம பார்த்தோமா, ஒரு திருப்தின்னு சொல்றோம்ல. திருப்தி யுகாயத்தே வரும்ல. திருப்தி யுகாயத்தேன்னு வரும். திருப்தினா லெஸ் தென் 1 செகண்ட். திருப்தினா லெஸ் தென் 1 செகண்ட். அந்த லெஸ் தென் 1 செகண்ட், அதாவது பிரம்மா பிள்ளைங்களையும் அந்த கண்ணுக்குட்டியும் கடத்திட்டு மாயா சக்தி இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி கிருஷ்ணா. சோ பிரம்மா இப்படி கடத்திட்டு போயிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள எவ்வளவு நாள் ஓடிருச்சான் பூலோகத்துல? ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. சோ பிரம்மா இப்படி போயிட்டு ஒரு திருப்தியில இப்படி மாயா சக்தினால இந்த பிள்ளைங்களையும் கண்ணுக்குட்டியும் இப்படி வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள திரும்பி பாக்குறாரு. ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. another செட், இன்னொரு செட், அதே கண்ணுக்குட்டி அதே கோபமாரி இங்க இருக்கிறாங்களாம். அவரு கையிலயும் ஒரு செட் இருக்கிறாங்களாம். இதான் பிரம்ம விமோகன லீல். பிரம்மா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா இந்த பக்கமும் ஒரு செட் இருக்கு, அந்த பக்கமும் ஒரு செட் இருக்கு. எதுதான் உண்மையான செட்டுன்னு தெரியல இப்ப பிரம்மாவுக்கு. இதுதான் உண்மையான செட்டா இல்ல அதுதான் உண்மையான செட்டான்னு தெரியல. கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பிரம்மா. அந்த கன்ஃபியூஷன்ல அப்படியே கன்ஃபியூஸா இருக்கும்போது, இதுதான் பிரம்ம விமோகன லீலா. இருந்தாப்புல இருந்து பிரம்மா பாக்குறாருன்னா, ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு கோபமாருங்களும் அவங்களோட உடல் அப்படியே அப்படியே மாறுதான், கலர் மாறுது. மாறி அப்படியே மேக வர்ணத்துல மாறுதான். மேக வர்ணத்துல மாறுதான். எல்லாமே விஷ்ணு ரூபத்துல மாறுது. உம் மந்தஹாசம், கழுத்துல கௌஸ்துபஹாரம், நெஞ்சில ஸ்ரீவத்சம், கிரீடம், குண்டலம் எல்லாமே ஃபுல் பகவான் விஷ்ணு. அப்படியே அழகா பாகவதம் அழகா டிஸ்கிரைப் பண்ணுது. மேகக்ஷாமம் பீத்த கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாக்கும் கௌஸ்துபோ பாஷிதாங்கம் புண்ணியோபீத்தம் புண்டரிகாய தாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்க நாதம். அந்த காட்சி அப்படியே பிரம்மா பாக்குறாரு. சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிஷம் மேகவர்ணம் சுபாங்கம். அந்த காட்சி வந்து அவர் பராக்கிறது. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புதம். பாகவதம் அப்படியே போட்டிருக்கு. சசிவர்ணம், பகவானோட வதனம் வந்து சசிவர்ணம், மந்தஹாசம், பிரசன்ன வதனம். இவ்வளவு அழகா இருக்கிற பகவான். அதை பார்த்தோன்னே பிரம்மாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ணு முன்னுக்கு எல்லா பசுமாடும், கண்ணு முன்னுக்கு எல்லா கோபமாருங்களும் விஷ்ணு ரூபத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிரபஞ்சம் பூரா யூனிவர்ஸ், த என்டையர் யூனிவர்ஸ், ரைட் ஃப்ரம் பிரம்மா டு த மோஸ்ட் இன்சிக்னிபிகன்ட் பீயிங்ஸ், எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாமே பகவானை வணங்குறாங்க. எல்லாமே வணங்குறான். முக்குணங்களும் ரூபம் எடுத்து வணங்குதான். 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பாடி இருக்குதுல்ல, பஞ்சபூதம், பஞ்ச இந்திரியம்,
இதெல்லாம் ரூபம் எடுத்து எல்லாமே வணங்குறாங்களாம். அஸ்த மகா சித்தி வந்து கிருஷ்ணா வணங்குதான். எல்லாமே வணங்குறாங்க. The whole universe is praying to பகவான் விஷ்ணு in this form. எல்லாம் ப்ரே பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பிரம்மாவுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் அந்த எல்லா யூனிவர்ஸும் ஒண்ணா சேர்ந்துட்டு எல்லா பிரம்மாவும் ஒண்ணா சேர்ந்த உடனே அவரால முடியல. அந்த பிகம் சோ பிரைட். அந்த இடம் ரொம்ப ஜொலிச்ச உடனே அவரால கண்ணு கூட தொறக்க முடியலையாம். கண்ண மூடிட்டாராம் பிரம்மா. மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கிறாராம். அந்த நேரத்துல கிருஷ்ணாக்கு தெரிஞ்சிருச்சு. பிரம்மா புரிஞ்சுகிட்டு இருக்கணும் நேரம்ன்ட்டு அவரோட லீலைய வந்து எடுத்துருவாரு. கிருஷ்ணா அவரோட இத எடுத்துட்டு அப்படியே எல்லாம் திருப்பியும் பழைய மாரியே எல்லா விஷ்ணுவுக்கும் திருப்பியும் பழைய மாரியே அ அ பழைய மாரியே கோபாவும் பழைய மாரி கன்னுக்குட்டியா மாறிருவாங்க. ஸோ பிரம்மா கண்ண தொறந்து பார்ப்பாராம். மின்னுக்கு அதே கிருஷ்ணா தயிர் சாதத்த சாப்பிட்டுக்கிட்டு மாடு தேடிக்கிட்டு பசுமாட தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாராம். எவ்வளவு கன்ஃப்யூஸா இருக்கும். எவ்வளவு கன்ஃப்யூஸா இருக்கும். இப்பதான் கண்ணு முன்னுக்கு வந்து அத்தனை விஷ்ணுவ பார்த்தாரு. அ தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பிரேயிங் டு ஹிம் உபாசனம். இருந்தாப்புண்டு எல்லாமே மறைஞ்சு கடைசியில வந்து முன்னுக்கு வந்து பகவான் நிக்கிறாராம். தயிர் சாதத்த சாப்பிட்டுக்கிட்டு, மாடு தேடிக்கிட்டு, எங்கடா காணோம்? எங்கடா ஸ்தோகா கிருஷ்ணா? எங்கடா மதுமங்களா? எங்கடா சுபாலா? எல்லாம் தேடிக்கிட்டே போறாராம். எல்லாத்தையும் தேடிக்கிட்டே போறாராம் கிருஷ்ணா. ம். ஸோ அந்த காட்சிய பார்த்தோன்னே, அப்பதான் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல பிரம்மாவுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்துச்சுன்னா, இந்த என்ன பூச்சி வஜ்ரா அது? மினி மினி பூச்சியா? குணாங் குணாங் சொல்லுவாங்க. தமிழ்ல என்னது மினி மினி பூச்சியா? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியோட லைட் வந்து டே டைம்ல அதோட எவ்வளவு பிரைட்டா இருக்கும் சரிதானே? அந்த மாதிரி இருந்துச்சாம் பிரம்மா. பாகவதம் சொல்லுது பிரம்மாவோட ஃபீலிங் அந்த நேரத்துல வந்து அவர் வந்து ஒரு மின்மினி பூச்சியாம். குளோவம் இன் த டே டைம். டோட்டலி இன்சிக்னிஃபிகன்ட். டோட்டலி இன்சிக்னிஃபிகன்ட். அப்பதான் பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, ச்சே இப்படியாப்பட்ட பகவான்ட்டயே நான் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன்ட்டு, உடனே அவரோட வாகனத்துல இருந்து கீழ குதிச்சு வந்து, அ பகவானோட கால்ல கீழ விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்பாரு. அதுதான் வந்து இதான் வந்து பிரம்மஸ்துதின்னு சொல்லுவாங்க. 14th சாப்டர் ஆஃப் 10th கேன்டோ பிரம்மஸ்துதி. 40 ஸ்லோகா அதுல இருக்கும். பிரம்மா வந்து பகவான வந்து வர்ணிச்சு பாடி மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாரு. முதல் சொல்லுவாரு நௌமித்யதே அப்ரவபுசே தடிதம்பராய குஞ்சாவதம்சம் பரிபிச்சலசன்முகாய வன்யஸ்ருஜே கவலவேத்ர விஷான வேணு லக்ஷ்மாஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. முதல் ஸ்லோக்கால சொல்றாரு கிருஷ்ணாட்ட. பிரம்மா என்ன சொல்றாருன்னா நௌமித்யத்தே ஐ ப்ரே டு யூ. யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹியர். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் உன்னை வணங்குறேன் கிருஷ்ணா. நீ இந்த ரூபத்தில் இருக்கிறே. நீ தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி. என்ன ரூபமா? நௌமித்யத்தே அப்ரவபுசே. அப்ரவபுசேன்னா நீல மேக வர்ணத்துல இருக்கிய. மஞ்ச வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கிய. குஞ்சாவதம்சம். குஞ்சா என்ற பீச்ல தோடு போட்டுக்கிட்டு இருக்கிய. பரிபிச்சன்னா மயில் இறகு தலையில வச்சிருக்கிய. லசன் முக்காய மூஞ்சி இவ்வளவு அழகா இருக்கு கிருஷ்ணா. வன்யஸ்ருஜேன்னா வனமாலம். மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிய. காட்டுல உள்ள பூவெல்லாம் எடுத்து மாலை போட்டுக்கிட்டு இருக்கிய. வன்யஸ்ருஜே கவலவேத்ர. கவலனா கையில தயிர் சாதம் வச்சிருக்கிய. தயிர் சாதம் தான் போட்டிருக்க வச்சிரா. அப்படியேதான் போட்டிருக்கேன் பாகவதத்துல. தயிர் சாதம். கையில வந்து நீ கவல வேத்ரனா பசுமாடு மேய்க்கிறதுக்கு கையில ஒரு கம்பு வச்சிருக்க. கவல வேத்ரு விசான மாடு கொம்புல வச்சிருக்கிற அந்த ஊதி வச்சிருக்கிய. விசான வேணு புல்லாங்குழல் வச்சிருக்கிய. லக்ஷ்மஸ்ரீயே யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் கிருஷ்ணா. பியூட்டிஃபுல். மது மிருதுபத வெரி சாஃப்ட் ஃபீட். அவரோட
அவரோட பகவானோட பாதம்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்குமா. மிருதுபதே பசுபாங்கஜாய. யூ ஆர் பார்ன் இன் த கவ்ஹெர்ட் ஃபேமிலி. கவ்ஹெர்ட்னா என்ன ஜாதி சொல்லுவாங்க? மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் இந்தியால என்ன சொல்லுவாங்க? கோனார் ஜாதியா? கோனார். இடையர் அல்லது கோனார். கோனாரா? பிரம்மா சொல்றாரு, நீ தான் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். நீ இந்த ரூபத்துல இருக்கே, இதுதான் பரமபுருஷ பகவான். கோனார் ஜாதியில பிறந்திருக்கிறிய, கையில புல்லாங்குழல் வச்சிருக்கிறிய, மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கம்பு வச்சிருக்கிய, நீ தான் பரமபுருஷ பகவான். பாகவதம்ல இந்த ஒரு ஸ்லோகா போதும் நம்மளுக்கு. சரிதானே? எல்லாம் ஆர்கியூ பண்றாங்களே. கிருஷ்ணா வந்து கற்பனையா, இல்ல வந்து ஒரு சின்ன பையனா, இல்ல சொல்றாங்கல்ல. யாரு வந்து சுப்ரீம் பர்சனல் காட்ஹெட், இந்த ஒரு ஸ்லோகா போதும். அது யாரு சொன்னா? பிரம்மா சொல்றாரு. பிரம்மா பிரம்மா சொல்றாரு. பிரம்மா இந்த ஸ்லோகா சொல்லிட்டு அப்புறம் கிருஷ்ணாக்கு சொல்றாரு, கிருஷ்ணா உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பிரம்மா சொல்லுவாரு, இந்த ஸ்லோகா வந்து பிரம்மா அவரோட ஸ்லோகா சொல்றாரு, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழிதான். என்ன வழியா? அந்த வழிதான் ராதா ஜீவன் பிரபுவுக்கு தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்குலாம். விளங்குதா? ராதா ஜீவன் பிரபு நம்மளுக்கு என்ன செஞ்சாரு? இந்த மாதிரி கிருஷ்ணாவோட கதையை கேட்க வாய்ப்பு இல்ல. பிரம்மா சொல்றாரு, இது மட்டும்தான் வழியா. திஸ் இஸ் தி ஒன்லி வே டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. இந்த ஸ்லோகா ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா. சொல்றேன் பாருங்க. ஞானே பிரயாசம் உதபாஷ நமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபேர் ये प्रयासो जीत अजीत जीतोपि असी தைஸ்திரைலோக்கியம். அப்படின்னா அந்த ஸ்லோகாவோட அர்த்தம் என்னன்னா, ஞானே பிரயாசம் உடபாஷ நமந்த ஏவ. யார் யார் வந்து ஞானம், அதாவது ஞான வழியில போறாங்களோ, ஞான மார்க்கத்துல போறாங்களோ, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்றாரு பிரம்மா. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, ஒரு காலம் நீ அந்த மார்க்கத்துல போனே கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கான். ஸ்தானே ஸ்திதா. ஸ்தானே ஸ்திதனா யார் யார் என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ, நீ கிரகஸ்தனோ, நீ பிரம்மச்சாரியோ, நீ வைஷ்யாவோ, சுத்ராவோ, எந்த வர்ணமா இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமா சரி, அதே பொசிஷன்ல இரு. ஆனா ஒரே விஷயத்தை செய்ய. என்ன செய்யணும்? ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம். ஸ்ருதிகதாம்னா கிருஷ்ணாவோட கதையை கேளுன்ற. கிருஷ்ணாவோட கதையை கேளு. ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபேர். சுகம். ஒரே வழிதான் பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவான கதையை கேட்கணும். எவ்வளவு அற்புதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு பாத்தீங்களா? ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு ரிலிஜன் இருக்கா வஜ்ரா? கதையை கேட்டாலே பாவனம் போயிருந்து இருக்கா? நம்மளோட ஒண்டிதான். சரிதானே? இல்லவே இல்ல. அதான். வேற எந்த மதமாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதையை கேள்றா அவனோட பாவலம் போயிருன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம மதம் மட்டும்தான், பாகவதம் மட்டும்தான் சொல்லுது. ஒண்ணு செய்ய வேணாடா. கதையை கேளு போதும். கதையை கேளு, கதையை கேளு, கதை. அதுக்குதான் பகவானோட அவதாரமே. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்ம விமோன லீலால இருந்து பிரம்மா அதைதான் சொல்றாரு கடைசியா. கதையை கேளு, கதையை கேளு, கதை. எவ்வளவு ஒரு சுலபமான வழி பாருங்க. இதேதான் வந்து அஹ், யம் அஹ், யம மகாராஜ் இவர் இருக்காருல்ல, நம்ம யமன் இருக்காருல்ல, யமராஜ் வந்து அவரோட தூதருக்கு சொல்றாரு. வரும் 6வது கேந்தோல சொல்லுவாரு, ஏதவதாலம் அகம் நிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனோம் பகவதோ குணரூபனாம் நாம். என்ன சொல்றாருன்னா, வேற ஒண்ணும் தேவையில்லடா டே சொல்றாரு அவரு. வேற ஒண்ணுமே தேவையில்லடா. ஏத்தவதாலம், உன்னோட பாவம் எல்லாம் போகணுமா? ஒரே வழிதான். சங்கீர்த்தனம் பகவதோ குணரூபனாம் நாம். கிருஷ்ணாவோட கதையை கேளு, கிருஷ்ணாவோட ரூபத்தை நீ வந்து வர்ணிச்சு சொல்லு, கிருஷ்ணாவோட பாடல்களை பாடு, எல்லா பாவமும் உனக்கு போயிடும் சொல்றாரு. சோ பிரம்மா நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வழி சொல்றாரு. கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா ஒரே வழிதான். பக்தி தான் வழி. அதுவும் சிரவணம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பிரம்மா என்ன சொல்றாரு, நம்மளுக்கெல்லாம் வந்து ஆஹ்
இந்த டிவோட்டியா இருக்கும்போது எந்த பாவனையில இருக்கணும்ட்டு ஒரு ஸ்லோகால சொல்லிட்டு போறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகா அது. பிரம்மா வந்து நம்பலாம் வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது இப்ப சொல்ட்டாருல்ல, "ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபீர்." யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ, அங்கேயே இருந்துகிட்டு கிருஷ்ணாவோட கதைய கேளுங்க, கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யுங்கன்னு சொல்றாருல்ல. அப்படி நம்ம செஞ்சுகிட்டு இருக்கும்போது, நம்மளோட மனோபாவம் எப்படி இருக்கணும்ன்ட்டு பிரம்மா சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகால சொல்றாரு. அன்னைக்கு அத சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. இத மட்டும் நான் சொல்லிடுறேன். தத்தேனுகம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் இத்வாக்வா பூர்வீர்விததான் நமஸ்தே ஜீவேதயோ முக்திபதே சதயாவா. பிரம்மா சொல்றாரு, நம்ம வந்து இந்த மாரி நம்மளோட ஆசிரமத்துல இருந்துகிட்டு நம்ம பகவானுக்கு சேவை செய்யும்போது நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, தத்தேனு கம்பா சமீக்ஷமான எப்பயுமே பகவானோட கருணையை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. கிருஷ்ணா எல்லாம் என்ன பார்த்துக்குவாரு, கிருஷ்ணா என்ன பார்த்துக்குவாரு, கிருஷ்ணா என்ன பார்த்துக்குவாரு. அந்த அந்த தாட்ஸ் வரும். கிருஷ்ணா வில் டேக் கேர் ஆஃப் மீ, கிருஷ்ணா வில் டேக் கேர் ஆஃப் மீ. தத்தேனு கம்பா கிருஷ்ணா பார்த்துக்குவாருன்னு சொல்லணும். தத்தேனு கம்பா சுசமீக்ஷமானும். அட் த சேம் டைம் என்ன செய்யணுமா, பிரம்மா சொல்றாரு, புஞ்சான ஏவாத்மா கிருத்தம் விபாகம். கிருத்தம் விபாகம்னா நம்ம செஞ்ச கர்மாவுக்கு நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து அனுபவிக்கும். நம்ம செஞ்ச கர்மாவுக்கு நம்ம அந்த பலன் வந்து நம்மள்ட்ட சேரும். அத பொறுமையா அனுபவிக்கணும்னு சொல்றாரு பிரபு. தத்தேனு கம்பா சுசமீக்ஷமானம் புஞ்சேன ஏவாத்ம கிருத்தம் விபாகம். நம்ம செஞ்ச விபாகம்னா நம்ம செஞ்ச கர்மா நம்ம வந்து அனுபவிக்கணும். அதனால டிவோட்டியா இருந்தா ஒண்ணுமே நம்மளுக்கு நடக்காது, சீக்கு வராது. டிவோட்டியா இருந்தா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் வராது, டிவோட்டி இருந்தா நம்மளுக்கு வந்து டயபிட்டிஸ் வராது, ஒண்ணும் வராதுன்னு எதிர்பார்க்க கூடாது. வரும், வரும். அத வந்து பொறுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்மா. அத பகவானுக்கு அவரோட அனுகிரகத்த எதிர்பார்த்துக்கிட்டு, இத வந்து நம்ம பொறுமையா அனுபவிச்சுக்கிட்டு, எப்படி இருக்கணும்னா, ஹித் வாக் வாக் பூபி பிததான் நமஸ்தே. எந்த நேரமும் பகவானுக்கு வந்து அவருக்கு நமஸ்தே, நமஸ்தே, நமஸ்தேன்னுகிட்டு இருக்கணும்மா அவர்கிட்ட. கிருஷ்ணா நமோ நமஹ, கிருஷ்ணா நமோ நமஹ, கிருஷ்ணா நமோ நமஹன்ட்டு. ஸோ வாக்குனாலயும், மனசுனாலயும், இந்த வாக்கு, இந்த காயத்தினாலயும், அதாவது இந்த பாடியிலாலும் பகவானுக்கு செவி செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, அந்த நேரத்துல என்ன ஆயிருமா, ஜீவேதயோ முக்திபதே சதயாபாக். ஜீவேத்தனா இந்த மாரி வாழ்ந்துகிட்டு இருந்தோமா, பிரம்மா சொல்றாரு, கிருஷ்ணா வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆயிருவார். ப்ராப்பர்ட்டின்னா இப்ப சொத்து அப்பா இறந்துட்டாரு, அப்பா எழுதி வச்சுட்டு போறாரு வில்லு. அது வந்து உங்கள்ட்ட சேர்ந்து தானே ஆகணும். நான் பேரு போட்டாச்சுல்ல. எப்படி வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து சேருமோ, அதே மாரி கிருஷ்ணா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து நீங்க அடைஞ்சிரலான்ட்டு பிரம்மா ப்ராமிஸ் பண்றாரு. ப்ராமிஸ் பண்ணிட்டு கிருஷ்ணாட்ட கிருஷ்ணாகிட்ட வந்து பிரம்மா மன்னிப்பு கேட்பாரு. ரொம்ப அழகா மன்னிப்பு கேட்பாரு. சொல்லுவாரு, "உன்ன போயிட்டு நான் டெஸ்ட் பண்ண பார்த்தனே. ம். நீ வந்து விமோகம். நீ வந்து எந்த காலத்திலும் நீ வந்து மோகம் அடைய மாட்ட. உன்ன போயிட்டு நான் வந்து மோகத்துல விட பார்த்தேனே, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிருன்னு" சொல்லுவாரு. எப்படி மன்னிச்சிரும்னா, பிரம்மா சொல்றாரு, வயித்துல ஒரு குழந்தை அம்மா கர்ப்பமா இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா எத்துச்சுன்னா, அவங்க அம்மாவுக்கு கோவம் வருமா கிருஷ்ணான்னு சொல்றாரு. அதாவது பேபி அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, அந்த பேபி வயித்துல எத்துச்சுன்னா, அவங்க அம்மா அந்த பேபி மேல கோவப்படுவாங்களா? அந்த மாரி தான் நானு. என்ன நீ அந்த மாரி எடுத்துக்கோ. என் மேல கோவப்படாத. என்ன செய்யறது? நான் ரஜோகுணத்துல பொறந்துட்டேன்னு சொல்லுவாரு பிரம்மா. என்ன செய்யறது? நான் ரஜோகுணத்துல பொறந்துட்டேன். அதனால என்ன கண்ண மறைச்சிருச்சு. ரஜோகுணத்துல பொறந்தோனே நான் நெனச்சுக்கிட்டேன், நான் தான் வந்து கண்ட்ரோலர், நான் தான் கிரியேட்டர்ன்னு நெனச்சுக்கிட்டேன் கிருஷ்ணா. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. மன்னிச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியா சொல்லுவாரு, "நீ தானே நாராயணா? நீ தானே கடல்ல படுத்துக்கிட்டு உன்னோட தொப்புள்ல இருந்து தானே தாமரை பூ வரும். அந்த தாமரை பூல நான் தானே பொறந்தேன். அப்ப நீ எனக்கு அப்பாவா இல்லையா? அப்ப நீ என்ன மன்னிச்சு தான் ஆகணுன்றாரு." அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. பிரளயம் வந்தோனே பிரளயம் வந்தோனே நீ வந்து அந்த கர்ப்போடகா ஓஷன்ல நீ படுத்திருக்கும்போது,
எல்லா பிரபஞ்சமும் அழிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல உன் தொப்புள்ள இருந்து ஒரு தாமரைப்பூ வருமே, அந்த தாமரைப்பூல தானே நான் பொறந்தேன். அப்ப நீ தானே எனக்கு அப்பாவா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவாரு பிரம்மா. ரொம்ப அழகா மன்னிப்பு கேட்பாரு. மன்னிப்பு கேட்டு கடைசியில வந்து பிரம்மா வந்து கிருஷ்ணர்ட்ட சொல்லுவாரு, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்குது. ஐ ஜஸ்ட் ப்ரே டூ யூ இன் எனி பர்த் இன் ஃபியூச்சர் எந்த ஃபியூச்சர்ல நீ எனக்கு எந்த உடல் குடுத்தாலும் பரவால்ல, மிருக உடல்ல பொறந்தாலும் பரவால்ல, பட் மேக் ஷூர் ஐ அம் ஆல்வேஸ் யுவர் டிவோட்டின்னு சொல்லுவாரு. உன்னோட பக்தரா தான் நான் இருக்கணும். இந்த வாழ்க்கையிலே என்ன வந்து நீ என்னோட பக்தரா எடுத்துக்கோ. இனிமேல் எதிர்காலத்துல நீ வந்து எனக்கு ஒரு உடல் குடுத்தியா, எந்த உடலா இருந்தாலும் பரவால்ல, உன்னோட பக்தரா இருக்கணும்ன்ட்டு சொல்லுவாரு. இந்த விரஜவாசிங்கலாம் எவ்வளவு குடுத்து வச்சிருக்கிறோம் கிருஷ்ணா, எவ்வளவு குடுத்து வச்சிருக்கோன்ட்டு அப்பதான் சொல்லுவாரு. அஹோ பாக்யம், அஹோ பாக்யம் நந்த கோபம் ரஜோகஷம் ஜன்மித்ரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். இந்த பூர்ண பிரம்ம சனாதனம் பகவான் சாட்சாத் பகவானே வந்து இந்த விரஜவாசிகளுக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாரே, இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும், பாக்கியம் வேணும், பாக்கியம் வேணும்னு சொல்லுவாரு. கடைசியில பிரம்மா ஒரே ஒரு ஸ்லோகா சொல்லிட்டு ஒரு வார்னிங் குடுத்துட்டு அதோட கிளம்பிருவாரு. அந்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா, இத சொல்லிட்டு பிரம்மா கிளம்பிருவாரு. என்ன சொல்றாருன்னா, "தாவாத் ராகதயஸ்தேனஸ் தாவாத் காராகிரஹம் கிரஹம் தாவான் மோஹோ அங்கிரி நிகதோ யாவாத் கிருஷ்ண நதே ஜனாஹ." பிரம்மா சொல்றாரு கடைசியா, "கிருஷ்ணா, யார் யார் வந்து உன்னோட பக்தரா ஆவலையோ" சொல்றாரு அவரு பிரம்மா. "யார் யார் வந்து உன்னோட பக்தரா இல்லையோ, அவனுங்களோட அவங்களோட ஆசைங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவனோட தீஃப் ஆயிருமா. தீஃப்னா திருடன் ஆயிருமா. கிருஷ்ணா கிட்ட இருந்து அவங்களோட ஆசைய வந்து திருடிட்டு போயிருமா அவனுங்கள. அதாவது நம்ம மனசுல உள்ள ஆசைங்கள வந்து ஒரு திருடன் மாரியாம். அந்த ஆசைங்க வந்து நம்மள கிருஷ்ணா கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போயிருமா. யாவாத் ராகாதயஸ்தேன 2வது சொல்றாரு, தாவாத் காராகிரஹம் கிரஹம். எப்ப நம்ம வந்து கிருஷ்ணாவோட பக்தரா ஆவலையோ, குடும்ப வாழ்க்கை வந்து ஜெயில் ஆயிருமாம் சொல்றாரு. பிரம்மா சொல்றாரு. காராகிரகம் கிரகம் காராகிரகம்னா எப்ப நம்ம கிருஷ்ணாவோட பக்தர் ஆகலன்னா ஃபேமிலி லைஃப் பிகம் ப்ரீசன் சொல்றாரு. 3வது சொல்றாரு, தாவான் மோகோ அங்கிரி நிகதோ. தாவான் மோகம்னா உறவு. மோகம் இருக்குல்ல, நம்மளோட ஃபேமிலி உறவு இதெல்லாம் வந்து கால்ல போட்ட விலங்குகள் சொல்றாரு. உம் Yavat Krishna Nati Janaha. So Brahma is telling the only way out of all this problem in life is become Krishna devotee. The only way to பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பக்தி and the easiest way is to சிரவணம் தான் சொல்லிட்டு முடிக்கிறார். இதான் பிரம்ம விமோகன லீலா. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா பகவான் யாரு, பகவானோட சக்தி என்ன, யாரு பரம புருஷ பகவான் அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்குதான் இந்த ஆர்கியூமெண்டே இல்லை. இதுதான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம போயிட்டு ஆர்கியூ பண்ணும்போது யாராச்சும் சொன்னாங்களா, இது மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்காம வந்து நம்ம ஆர்கியூ பண்றாங்களே, பாகவதம் இவ்வளவு போட்டிருக்க, பாகவதம் இவங்களும் படிச்சா அவங்களுக்கு புரியுமேன்னு நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ பாகவதம் இஸ் சோ ரிச். ஸோ எண்ட் ஆஃப் பாகவதம் when you read பாகவதம் மனசுல உள்ள எல்லா சந்தேகமும் போயிடும். எல்லா சந்தேகமும். ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம்.